வணக்கம். மதுரை மாவட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான தேதிகளை தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் தை 1ஆம் தேதி 15ஆம் தேதியும், பாலமேட்டில் தை 2ஆம் தேதி 16ஆம் தேதியும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் ஜனவரி 17ஆம் தேதியும் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெறக்கூடிய அனைத்து துறை அதிகாரிகளுடான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மற்றும் கால்நடைத்துறை மண்டல இயக்குனர் உள்ளிட்டோர் பங்கெடுத்தனர். இதில் பாதுகாப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது என்றும், அதே போன்று போதிய பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும், அதே போன்று சமுதாய மோதல் உள்ளிட்டவற்றை தவிர்க்க வேண்டும், ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஊக்கமருந்து உள்ளிட்ட பரிசோதனைகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றது. இதற்கு பின்பு தற்பொழுது அதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது மும்முரமாக தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு 10 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மதுரை மாவட்ட நிர்வாகங்கள் அந்தந்த ஊராட்சிகளுக்கும் தற்பொழுது அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட அந்த ஊராட்சிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை அந்த விழா கமிட்டியினரும் அதே போன்று உள்ளூர் நிர்வாகமும் மதுரை மாநகர நிர்வாகமும் இணைந்து செய்யும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி 3வது நாளான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதை பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதில் போட்டியில் பங்கு பெறக்கூடிய காளையர்களுக்கும் அதே போன்ற காளைகளுக்கும் உரிய பரிசு பொருட்களும் முதல்வர் சார்பிலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் வழங்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.